எல்லாருக்கும் வணக்கம். நான் சொல்லணுமா, நானே பேசிட்டுமா, இல்லை நீங்கள் எதாவது கேட்க போறீங்க? முதல்ல நீங்க பேசுங்க சார், அதுக்கப்புறமா ஏதாவது நான் கேட்குறேன் சார். ப்ளீஸ், the stage is yours. Thank you. Firstly, I'd like to thank Prem sir for writing such a beautiful story. இவ்வளோ ஒரு அழகான ஒரு புத்தகத்தை எழுதி என்கிட்ட என்ன நினச்சி நான் நடிக்க முடியும்னு நினச்சி என்கிட்ட என்னை அப்ரோச் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்புக்காக ரொம்ப நன்றி. அண்ட் இது ரொம்ப ஒரு அழகான கதை, என் வாழ்க்கையில் நடந்த கதை. அதை நான் இப்போ சொல்ல முடியாது. டெஃபினட்டாக நான் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதை பற்றி விவரமாக பேசுகிறேன். பட் என்னை ரொம்ப பாதித்து இன்னும் பாதிச்சிட்ருக்கிற ஒரு விஷயம், நேற்று அங்கே ஒரு இடத்துக்கு போனோம் சார் ஷூட்டிங்க்கு, நேற்று ஈவினிங் ப்ரமோஷனுக்கு. அப்போ கார்த்திகிட்ட திருப்பி சொல்லிட்டு இருந்தேன் அந்த விஷயத்தை. எனக்கு அது நான் அப்புறம் பேசுகிறேன், இந்த ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பேசுகிறேன். இப்போ நான் அந்த கதையை சொல்ல முடியாது. அதே மாதிரி 2D சூர்யா, ஜோ, ராஜ்சேகர் அண்ட் த என்டையர் ப்ரொடக்ஷன் டீம், அவங்க இந்த கதையை எடுத்து பண்ணதுக்காக, அண்ட் ஆல்சோ டு ஹேவ் எக்ஸிக்யூட்டட் இட் ஸோ வெல். அண்ட் என்னோட ஒர்க் பண்ண தேவதர்ஷினி, என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் யூ. என் காலேஜில் பார்த்தேன்னு சொன்னீங்க, எத்திராஜா ஓகே. அண்ட் ஸ்ரீ திவ்யா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒர்க்கிங். அண்ட் ஒர்க் பண்ண எல்லாரோடையும், ராஜ்கிரண் சார் அண்ட் மற்ற நிறையா பேர் இங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் இங்கே இல்லை, பட் என்ஜாய்ட் ஒர்க்கிங். அண்ட் யாரையும் மறந்துட்டேனே, நடித்தவங்க, என் கூட நடித்தவங்க யாரும் மறந்துட்டேன். கார்த்தி, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணேன். என்ன சொல்கிறது, இதில் ஒரு படத்தில் மட்டும் இல்லை, ஐ திங்க் அவுட் சைட் த ஃபில்ம் ஒரு வெரி ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் எங்கள் ரெண்டு பேருக்கும். ரொம்ப க்ளோஸ் ஆகிருக்கும்னு நான் நம்புகிறேன். அடிக்கடி தொல்லை பண்ணிகிட்டே இருப்பார், ஆனால் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இவர் என்ன சொல்கிறது, ஒரு கூட பிறக்காத அண்ணா கண்டிப்பாக. அண்ட் அஃப்கோர்ஸ் பிரேம் சாரோட டைரக்ஷன் டீம் அண்ட் மகி சார், உங்களோட டீம், டிஓபி டீம், எல்லாருமே ஐ திங்க் வி ஆல் என்ஜாய்ட் ஒர்க்கிங் டுகெதர். ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணோம். அதான் அந்த படத்தோட மூடாகவும் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ வெரி மச். அண்ட் சக்தி சார், நீங்கள் கோயம்புத்தூர்லேயும் பேசுனீங்க. உங்களை அந்த படம் எவ்வளோ பாதிச்சிருக்கு, பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்குன்றது எங்களால் உணர முடியுது. அதே மாதிரி 27க்கு அப்புறம் எல்லா ஆடியன்ஸுக்கும் அதே மாதிரி ஒரு எமோஷ்னல் கனெக்ட் வரும்னு நான் நம்புகிறேன். அண்ட் வரணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. இப்போ நான் வரலாம் சார். அதாவது இப்போ பஸ்லலாம் போகும்போது யாராவது ஒருத்தர் ஒரு சீட்டில் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சிங்கிளாக பக்கத்தில் யாராவது வந்து உட்காருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆமாம் அப்புறம் எந்த ஊருக்கு போகிறீங்க, அந்த ஸ்டாண்டிங் வந்துருமா, என்ன சாப்பிட்டீங்க, நெக்ஸ்ட் எப்போ நிறுத்துவாங்கன்னு ஏதாவது கேட்டே இருப்பாங்க. இப்போ எதுக்கு நீ என்கிட்ட இவ்வளோ பேசுகிற அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் ஒன்று விடுவோம் தெரியுமா. அந்த மாதிரியே டீசர் ஃபுல்லாக இருந்தது. தொல்லை பண்ணிகிட்டே இருக்க மாதிரி, அதாவது ஏதாவது ஒன்று கேட்டா இருக்கு, ஏன் நீ இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரியே ஒரு லுக் இருக்குது உங்களுக்கு. கார்த்தி சார் அந்த மாதிரி, அது ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்க. ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் எப்படி சார்? அதே தானா? அட கடவுளே, வெள்ளந்தியாவே வளர்த்துட்டாங்க சார். அந்த மாதிரி என்ன சார் பண்ணுவாங்க? அவர் நிறைய சொல்லுவார், நான் அவ்வளோ கேட்கறது இல்லை. என்ன சொல்லுவார் சார்? பாதி வரீங்களா சொல்றீங்க. இல்லை, அவர் ஏதாவது சொல்லுவார், என்னை பற்றி ஏதாவது சொல்லுவார். இப்போ நான் சொல்லி தானே ஆகணும், நான் அவரை பற்றி சொல்கிறேன்ல. ஸோ ஏதாவது ஒரு ரிட்டர்னுக்கு ஏதாவது சொல்லி, அதெல்லாம் நம்பாதீங்க. எதுவும் நம்ப மாட்டேன் சார், அத்தனையும் உண்மையாக தான். இல்லை, நான் சொல்கிறது உண்மை. இப்போ அவர் அவர் கொடுக்க போது ரியாக்ஷன். இப்போ நான் சொன்னதுக்காக ஏதாவது சொல்லுவார், இல்லாட்டி மேடையில் நல்ல விஷயமா சொல்லியிருப்பாரு. இப்போ என்னை பற்றி ஏதாவது ஒன்று கிண்டல் பண்ணணும், ஏதாவது ஒன்று சொல்லணுமேன்றதுக்காக அவர் சொல்லுவார். இப்போவே டிஸ்க்ளைமர் போட்டீங்க நீங்கள். எனக்கு தெரியும் என்ன நடக்க போகுது. ஓகே. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி சொந்தங்கள்லாம் வந்திருக்கா சார்? நான் ஏதாவது இந்த மாதிரி ரொம்ப படுத்தி எப்படி நச்சு பண்ணுறேன்? இல்லை, ஆக்சுவலாக அந்த டீசரில் வர விஷயம் தான் படம் இல்லை. அந்த டீசரில் வர அந்த சீக்வன்சஸ், அது டீசர், அது ஒரு போர்ஷன் தான். இன்னும் நிறைய டெப்த் இருக்கு ஃபிலிமுக்கு. அண்ட் அது மட்டும் இவர் என்னை இரிட்டேட் பண்ணுறது மட்டும் இல்லை. எங்களுக்கு அவ்வளோதான் சார் காமிச்சாங்க. அதனால அதுலேருந்து நாங்கள் ஒரு கேள்வி கேட்டுட்டோம். அண்ட் அது ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்க ரசிக்கிற மாதிரி இருந்தது. அது ஒரு வெள்ளந்தியான ஒரு குணம், ஒரு பிள்ளை, நல்ல பிள்ளை, எங்களுக்கு தெரியும் எங்கள் பிள்ளையை பற்றி, அந்த மாதிரி தான். அண்ட் நீங்கள் அதாவது நாங்கள் முதலே சொன்னோம், பயங்கர அந்த அழகான மாப்பிள்ளை தமிழ்நாட்டுக்கே நீங்கள் அப்படி
இப்படிதாங்க அந்த மாதிரி இருந்த ஒருத்தர் வந்து இப்போ பயங்கரமான ஒரு டெரரா வந்து இந்த வில்லனாலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே தூக்கிட்டு போய் கிராமத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு பெரிய ரவுண்ட் அடிச்சு ஒரு பயங்கர இமோஷனல் ரைடு வந்து கொடுத்துருக்காங்க. ஹவு ஸ்பெஷல் திஸ் இஸ் டு யூல? திஸ் இஸ் a very special film for me. இந்த மாதிரி ஒரு கதை, இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அண்ட் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐ திங்க் நான் 1990 ஆரம்பித்தேன். very few films have given me this kind of positivity and this kind of so it's very special. I think Prem is the creator, so all credit to him. Okay. சரி, நீங்க போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி தான் சார். எல்லாருமே வந்து அரவிந்த் சாமி மாதிரி மாப்பிள்ள அரவிந்த் சாமி, இது எவ்வளவு தடவை உங்க காதுக்கு வந்திருக்கு? அதை கேட்கும்போது உங்களுக்கு என்ன சார் தோணும்? அவங்களுக்குலாம் என்னை பத்தி தெரியாதுன்னு தோணும். என்ன சார் இப்படி சொல்றீங்க? நிஜம் அதான் நிறைய நிஜம். அவர் ஆட்டர் தலையாட்டர் பாருங்க. என்ன ஆமா அவர் அக்ரி பண்றாரு பாருங்க. இல்ல எத்தனை பசங்க வந்து ஏங்கிட்டு இருந்தாங்க, நம்ம இந்த மாதிரி இல்லையே, இத்தனை பேர் நம்ம மேல ஆசைப்பட்ட, ஓ காட் நம்ம வந்து அரவிந்த் சாமி மாதிரி இல்லையேன்னு எவ்வளவு பசங்களே ஃபீல் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் ஒரு ஏதோ ஒரு சின்ன வயசுல ஒரு ரோல் பண்ணும்போது அந்த ரோலை பார்த்து நான் இப்படி தான் இருக்கேன்னு நம்பிடுறேன். சார் இப்போ அப்படிதான் சார் இருக்கீங்க, எப்படி பார்த்தாலும் நான் போஸ்டரே அப்படி பாப்போம். சினிமால அந்த மேஜிக் இருக்குல்ல, நிறைய பேர் வந்து சினிமால பண்றத பார்த்துட்டு அவங்க எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க ரியல் லைஃப்ல நம்புறாங்கல்ல. சரி சீக்ரெட்டா சொல்லுங்க, அப்படியே வந்து அப்படி இருக்கு உங்களை பத்தி தெரியாதுன்னு சொன்னீங்க, என்ன பண்றீங்க அப்படி? இல்ல நிறைய விஷயம் தெரியாது, எல்லா விஷயமும் தெரிஞ்சதுன்னா நீங்க அந்த மாதிரி சொல்ல மாட்டீங்கன்னு. ஓகே, thank you sir, thank you so much, and definitely this is going to be a super duper film for you, for every one of us. ஏனா எங்களுக்கு தெரியுது எவ்வளவு அழகான விஷயம். Most importantly it will be a super duper film for the audience. It's not about எங்க எல்லாருக்கும். Definitely thank you. ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொடுக்க போகுது and feel good அழுவீங்கன்னு சொல்லிருக்காரு, அது வந்து எங்களுக்கு வேணும் சார், அதுதான் வந்து முக்கியமா. thank you sir, and so sweet of you. Always thank you sir, thank you so much. You've been hosting really well. Thank you sir. வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. ஐயோ எவ்வளோ நாங்க ரசிச்சிருக்கோம் தெரியுமா உங்களை வந்து படங்கள்ல பார்த்து, அதுவும் முக்கியமா பசங்களாம் வந்து இவ்வளோ அழகா ஒரு பொண்ணா, அதாவது வீட்டுல வந்து ஒரு ஆசை இருக்கும்ல, கல்யாணம் பண்ணி அழகா இப்படி ஒரு பொண்ணு இருக்குன்னா அந்த மாதிரி ஒரு, நான் சொன்ன மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான, பட் பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ் டூ. ஐ ஹாவ் டு மென்ஷன் தட் டூ. மெய்யழகன் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் சொல்லுங்க? மெய்யழகன் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். கொஞ்சம் முன்னாடி மைக் கிட்ட. ஓகே, டீசர் பாத்தீங்களா? சத்தமே இல்லை, சத்தமே இல்லைன்னு ஒரு டீசர். அத்தனை ஆண்களும் அமைதியா இருக்கிறது நல்லா இருக்கா? எனக்கு நான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஃபேவரட் பார்ட் சார் வந்து அரவிந்த் சார் வந்து நான் கேட்டேன் சொல்லுவார், ரொம்ப க்யூட்டாக இருந்தது சார். ஆக்சுவலாக ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா நானும் ஆடியன்ஸ் மாதிரியே வெயிட் பண்ணுறேன் 27th படம் பார்க்கணுன்னா. 96 எப்படி மேஜிக் பண்ணுதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், இது எப்படி என்ன பண்ண போகுதுன்னு நானும் வெயிட் பண்ணுறேன். ஆல்ரெடி மியூசிக் சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆல்பம் இவ்வளோ பிடிச்சிருக்கு. எனக்கு பிரேம் சாருக்கு, கோவிந்த் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோ சோல்ஃபுல்லான மியூசிக். கமல்ஹாசன் சாரோட சாங் அண்ட் அருள்மை சாங் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆகிருக்கு சார். நான் வந்து 1 hour அழுதுகிட்டே இருந்தேன். அருள்மை சாங் ஐ டோன்ட் நோ வை, அது ப்ளே லூப்பில் அப்படியே வந்துகிட்டே இருந்தது. அப்படியே தெரியல எனக்கு, நான் தெரியாமல் என் சின்ன வயசுக்கு போயிட்டேன். அம்மா ஞாபகம் வந்துட்டாங்க. அந்த பியூர் லவ் வந்து நான் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை சார் இப்போ வரைக்கும். அது ஆக்சுவலாக சேடு தான். இது வரைக்கும் நான் தேடிட்டே இருக்கேன், அந்த பியூர் லவ் எனக்கு கிடைச்சதில்லை. ஸோ அவ்வளோ டச் பண்ணது. இந்த மூவி என்ன பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியல. அந்த சாங்கே அவ்வளோ டீப்பாக இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஆக்சுவலி. நான் ஒரு பாட்டாக இருக்கேன் இந்த படத்துலன்னு. யா, எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நீங்கள் இந்த படத்தில் ஒரு பாட்டாக இருக்கிறது. அண்ட் சக்திவேலன் சார் சொன்ன மாதிரி நம்ம ஊருக்கே வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு அருமையான கதை. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கும் வந்து சில ஞாபகங்கள்லாம் வந்திருக்கும்ல, மெமரிஸ் ஃப்ரம் சைல்டுஹுட். உங்களுக்கு ஊர் கனெக்ட் ஏதாவது ஒன்று கிடச்சிதா? சைல்டுஹுட்டா? ஆக்சுவலாக நாங்கள் சிட்டியில் தான் ஹைதராபாத் சிட்டியில் வளர்ந்த பொண்ணு மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்காங்களே. ஸோ அவ்வளோ இமோஷன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னீங்கல்ல, இட் இஸ் அ பியூட்டிஃபுல் ரைட் அப்படின்னு சொன்னீங்க.
அண்ட் உங்களுக்கு இந்த ரைடு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக அமையணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசையும் கூட. ஸோ எனிதிங் எல்ஸ் யூ வாண்ட் டு டெல் யூர் ஃபேன்ஸ்? நிறைய பேருக்கு ரொம்ப நாள் எதுவும் சொல்லாமல் இருக்கீங்க, டக்குன்னு சொல்லிடலாமா? வாட் யூ வாண்ட் டு டெல் தெம்? தேங்க்ஸ்க்கா. என்ன சொல்லணும், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இப்போதுக்கும் வந்துட்டே இருக்கோம், ரொம்ப பாசிட்டிவாக ஃபீட்பேக் கொடுப்பாரு. நீங்கள் பண்ணணும் படம் ஏன் பண்ணலான்னு சோஷியல் மீடியாவில் எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ, நன்றி நன்றி. இன்னும் மென்மேலும் பல படங்கள், பல சக்ஸஸ்ஃபுல் ஹிட்ஸ் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஸ்ரீதிவ்யாவோட நடிப்பை நாங்கள் பார்த்துக்கோம். இன்னும் நிறைய வந்து திரையில் பார்த்து நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல 6 வருஷம் கழித்து ப்ரெஸ் அண்ட் மீடியாவை பார்க்குறதே சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி வந்ததுக்கு. இந்த படம் வந்து போன வருஷம் நவம்பர் 17 ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். செப்டம்பர் 27 ஒரு வருஷத்துக்குள்ளார இந்த படம் ரிலீஸே ஆக போகுது. முதல்ல அதுக்கு 2D என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நான் நன்றி சொல்லிக்கணும். சூர்யா சார், ராஜசேகர் சாரில் ஆரம்பித்து மேனேஜர்ஸ் வரைக்கும் அவங்களோட சப்போர்ட் வந்து மறக்கவே முடியாது. முதல்ல அவங்களுக்கு என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் என்னோடய டீம். ஏன்னா இந்த ஷூட் எவ்வளோ என்ஜாயபுளாக இருந்ததோ அதே அளவுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஏன்னா ஃபுல்லாகவே நைட். அதனால் அதில் என்னையும் சகிச்சுக்கிட்டு இந்த வேலையும் செஞ்சதுக்கு என்னோடய மொத்த டீமுக்கு என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் மெயினாக என்னுடைய மெய்யழகன் படத்தோட கதாநாயகிகள் 2 பேருக்கும் அவங்கள பற்றி ஒன்று சொல்லணும். தேவதர்ஷினி மேம். ஆக்சுவலாக இந்த படத்தில் அவங்கள காஸ்டிங் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா 96 படத்துலேருந்து யாரையுமே இந்த படத்தில் காஸ்ட் பண்ண வேண்டாம், அது அதோட சாயல் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணோம். கடைசியில் முடியல, எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. அதனால் கடைசியில் நாங்கள் அவங்களே தான் கேஷ் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ரொம்ப நன்றி மேம். இட்ஸ் அ மெமரபிள், இட்ஸ் அ மெமரி ஃபார் மீ. அண்ட் ஸ்ரீதிவ்யா அவங்கள வேற ஒரு கேரக்டருக்காக நான் ஃபஸ்ட்டே அப்ரோச் பண்ணேன். பட் இதே படத்தில் ஒரு தங்கச்சி கேரக்டருக்கு அவங்களால அதை பண்ண முடியல. இருந்தாலும் விடலை. திரும்ப அடுத்தது ஒரு 6 மாதம் கழித்து இன்னொரு ரோலுக்கு போய் அப்ரோச் பண்ணோம். அவைலபிளாக இருந்தாங்க. அது இவங்க 2 பேருமே இந்த ரோலை எவ்வளோ அழகாக பண்ணாங்கங்கிறது நீங்கள் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது இப்போ ரிலீஸ் நெருங்க எனக்கு கார்த்தி சாரும் அரவிந்த் சாரும் 2 இண்டிவிஜுவல்ஸாக எனக்கு தெரியல. எனக்கு ஒரு இதாக தான் எனக்கு தெரியுது. ஏன்னா படத்தில் அப்படி தான் இருக்குது. ஒரு பாட்டே நாங்கள் அந்த 2 கேரக்டர்ஸோட இதில் நாங்கள் வச்சுருக்குறோம். ஸோ அப்படி தான் இருந்தது. ஆக்சுவலாக ஷூட்டிங் முடிய போகிற ஸ்டேஜில் வந்து அப்போவே நாங்கள் மொத்த டீமுமே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் இவங்கெல்லாம் வரமாட்டாங்கல்ல, இவங்களை எப்போ பார்க்க போகிறோன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப நன்றி சார் 2 பேருக்குமே. அண்டு இந்த படம் எதை பற்றி பேச போகுது அப்படின்னா, இப்போ சமீப காலமாக வந்து வெறுப்பு, எதிர்மறை சிந்தனைகள் வந்து ரொம்ப ஒரு நடைமுறை ஆயிடுச்சு, ஒரு வழக்கம் ஆயிடுச்சு. ஸோ அதை வேண்டாம், அதை விடுங்கன்னு சொன்னால் நம்மளால் விட முடியாது. ஸோ வேறு ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு தான் அதை நகர்த்த முடியும். அது வேறு ஒன்றுமே கிடையாது. அன்புங்கிற ஒரே விஷயந்தான். இந்த படம் அதை பற்றி மட்டும்தான் பேசும். அன்புங்கிற ஒரே ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்கள் ஊருக்கு போகணும் அப்படின்னு தோணும். உங்கள் உறவுகளை போய் பார்க்கணுன்னு தோணும். சிலர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தோணும். அதனால் வர செப்டம்பர் 27 உங்கள் எல்லாரையும் நான் வந்து திரையரங்குகளில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.